இந்த முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, முன்னோர் சாபம் அப்படின்னு என்ன, முன்னோர் செய்த பாவம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் அது இருக்குன்னு நம்ம ஆளுங்க வந்து ஆத காலத்துலேருந்து அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்று கிடையாதுன்றது வந்து கருமாவோட அழுது அந்த பெத்த வயிறோட அழுது சொன்னாங்கன்னா நடந்து நீ கண் கலங்குற மாதிரி வயிறு எரிஞ்சு விட்டாங்கன்னா விருத்திக்கினே ஒரு நாள் நடந்துடும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு சந்தேகம், அதை தான் இன்னைக்கு கேள்வியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, முன்னோர் சாபம் அப்படின்னு என்ன, முன்னோர் செய்த பாவம் அப்படின்னு என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், யாருக்கெல்லாம் இந்த முன்னோர் சாபம்ன்றது வரும்? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டிங்க. ஆக்சுவலி வந்து 2 லைனில் சொல்கிறேன், 2 விஷயமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி முன்னோர் சாபம்ன்றது வேறு, புரியுதுங்களா? முன்னோர்கள் கர்மான்றது வேறு. கர்மா வேறு, சாபம் வேறு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஜோதிடராட்டம் நிறைய பேரோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சாபம் இருக்குன்னுவாங்க. அதே மாதிரி பித்ரதோஷன்றது வேறு. பட்டு பித்ரதோஷம் கர்மா இது ரெண்டுமே ஒரே பேர் தான், புரியுதுங்களா? கர்மா பித்ரதோஷன்றது ரெண்டும் ஒரே விஷயம் தான். ஆனால் முன்னோர்கள் சாபன்றது முழுக்க அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் அது இருக்குன்னு நம்ம ஆளுங்க வந்து ஆத காலத்துலேருந்து அதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்று கிடையாது. முன்னோர் சாபம் நம்மளுக்கு வராது, முன்னோர்கள் சாபம் வராது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம்னு என்னது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவை பார்க்கலன்னு வச்சிங்களேன், 10 பைசா கூட சம்பாரிச்சு கொடுக்கலாம். இப்போ அவங்க சாபம் விட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சேருமா? உங்களுக்கு கேட்குற சேருமா? சேராது. அதே அந்த பசங்களோட பேரன் பிள்ளைங்க வராங்கன்னா பேரன் பிள்ளைங்களுக்கு சாபம் விட்டால் சேருமா? சேராது. அப்புறம் சாபம் விடவே மாட்டாங்களே. அப்புறம் எப்படி முன்னோர்கள்னால் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு முன்னோர்கள் என்ன அர்த்தம்? அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளுக்கே சாபம் விடுறாங்க. அந்த சாபம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க சாபம் விடுறதுக்கு வழி என்ன? அப்படி அவங்க சாபம் விட்டால் கரெக்டாக எல்லா வார்த்தையை கவனிங்க. தாத்தாவுக்கு தாத்தா இருக்கார், சரிங்களா? தாத்தாவோட அப்பா இருக்கார். அவர் சாபம் விட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து, தாத்தாலேருந்து சாபம் விட்டு என் பையனுக்கு வந்து, ஐ மீன் எங்கள் அப்பாவுக்கு வந்து, எங்கள் அப்பா எனக்கு வந்துச்சா? என் பேர் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் கேள்வி கேட்குறேன். என் டவுட் அதுதான். என் பேர் மாலிக் பாய், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு தெரியும், என் தாத்தாவுக்கு. அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் மாலிக் பாய்னு? எங்கேருந்து வந்துச்சு பாவம்? என்ன இது கம்பி கட்டுற கதையாக இருக்குது? முழுக்க சாபன்றது ஒன்று இல்லைம்மா. சாபன்றது வந்து கர்மாவோட பெருசு. கர்மாலே தப்பிச்சிடலாம், சாபத்தில் தப்பிக்கவும் முடியாது. சாபன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தாய் சாபமும் கேட்கும். ஆனால் அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி உள் மனசோடு அழுது அந்த பெத்த வயிறோட அழுது சொன்னாங்கன்னா நடந்தே தீரும். ஒரு நாள் நடந்துடும் கண்டிப்பாம்மா, மாற்று கருத்தே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் இந்த முன்னோர்கள் சாபன்றது முழுக்க பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். முன்னோர்கள் சாபம்னாங்கன்னா தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க, அப்படி ஒன்று இல்லை. இதே முன்னோர்கள் கர்மா இருக்குது, முன்னோரோட பித்ரதோஷம் இருக்குன்னாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கலைன்னா ரெண்டுமே ஒன்று தான். சில பேருக்கு கர்மான்னு தெரியும், சில பேருக்கு பித்ரதோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் நம்மளுக்கு மறைஞ்சவங்க, அவங்க செஞ்சு வச்சுட்டு போகிற பாவம், அவங்க செஞ்சு வச்சுட்டு போகிற புண்ணியம், அவங்க வச்சுட்டு போகிற சொத்து, 3மே நம்மளுக்கு சொந்தமானது. அவங்க வச்சுட்டு போகிற சொத்து மட்டும் நம்மளுக்கு வராது, அவங்க வச்சுட்டு போகிற பாவமும் வரும். இதே மாதிரி அவங்க புண்ணியம் செஞ்சு வச்சுட்டு போனால் அந்த புண்ணியமும் நம்மளுக்கு சேரும், புரியுதுங்களா? அதனால தான் பித்ரதோஷம், சாபம், உங்களுக்கு கர்மா, இந்த 3மே உண்டு. சாபன்றது முழுக்க வேறு விஷயம். ஆனால் அது நிறைய மக்கள் அதுதான் மெயினில் வச்சுருக்காங்க. இப்போது மீடியாவில் அதிகமாக ஜோதிடம், மாந்திரிகர் ஃபேமஸ் ஆகும்போது தான் இந்த கர்மான்ற வார்த்தை, பில்லி சூனி ஏவல்ன்ற வார்த்தை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் அதிகமாக எல்லாருக்குமே தெரிய வருது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மறைஞ்சி இருக்கிற ஒரு புதையல் மாதிரி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன்னே, என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு ஆள் பார்க்கும்போது கூட, என்னை ஒரு 5 வருஷம் முன்னாடி எனக்கு வயசு கம்மியாக இருக்கும்போதே என்னை பார்த்தா பயப்படுவாங்க, பயம் இருக்கும். இப்போ அவர் மாந்திரிகர், அவர் என்ன ஒன்றும் பண்ணுறாருன்ற. ஆனால் இப்போ மீடியாவில் வந்து சரளமாக நான் பேசி அந்த பயமே அவங்களுக்கு போயிடுச்சு. நம்ம பாய் இவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட்டில். புரியுதுங்களா சொல்கிறது? ஒளிச்சு வைக்கும்போது, ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்கும்போது தான் அந்த பொருளோட
சாரிஸும் அதிகமாகும், மதிப்பு கூடும். கையை திறந்து காமிச்சிட்டோன்னா ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் முடிய வைக்கிறோம், பாய் என்ன வச்சுருக்காரு என்ன வச்சுருக்கோம்னா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம அதிகமாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஃப்ரீயாக பேசி ஆளுங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனதால் அந்த பயன்றது கம்மியாயிடுச்சு. ஆனால் மாந்திரிகர்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. இப்போ இந்த சாமியார் ஜோதிடரோட மாந்திரிகர்னாலே பயம் இருக்கும். ஒரு பிராண்ட் ஐயோ ஹோட்டலாம் அப்போ போவோம், பேசக்கூட மாட்டாங்க. ஏன் சில ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் வீட்டில் சில பேர் தண்ணி குடிக்க பயப்படுவாங்கம்மா. இன்றைக்கும் பயப்படுவாங்க. நான் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாங்க, பயம். ஏன்னா பண்ணுறவரை நம்ம யாரையும் பண்ண போகிறதில்ல, அந்த பயம் இருக்குது, அந்த ரீச்டாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு மாந்திரிகன்றதே கிடையாது, டெக்னாலஜி இல்லைன்னு. மாந்திரிகம் தாந்திரிகம் பில்லி சூனி ஏவல் எல்லாமே இருக்குமா, இல்லாமலாம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எதை நோக்கி போகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாவம்ன்ற விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு பாவம் ஏறாது. பட் இந்த பாவம் நீங்கள் செஞ்சுட்டு போகிறது தான் பாவமாக கருமாவாக நிற்கிறது. பாவம் வேறு, கருமா வேறு. சரிங்களா? இதுக்கும் அதில் சேர்க்க வேணாம். நிறைய பேர் தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பாவம்ன்றதே ஒன்று இல்லை. நம்ம செஞ்சுட்டு போகிற பாவம் தான் கருமாவாக நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு வர்றது. சாபன்றது கிடையாது. சாபன்றது ஒன்று கிடையாமல். ஆனால் ஒரு தாய்க்கும் தாரத்துக்கும் சாபம் வாயை விட்டாங்கன்னா ஒரு நாள் 100% பழிச்சே தீரும். ஏன்னா உன்னை சுமந்தவ நீ உன்னை சுமக்கிறவ. புரியுதுங்களா? உன்னை சுமந்தவ நீ சுமக்கிறவ, ரெண்டுமே உன்னை நம்பி வந்தவங்க. இது ரெண்டுத்துக்கும் நீ கண் கலங்குற மாதிரி வயிறு எரிஞ்சு விட்டாங்கன்னா விருத்திக்கினே வரமாட்டேன். கடங்காரம் விடுறது, பக்கத்துட்டு வரவனோட ஏன் லவ்வர் விடுறவனு சாபத்தோட கட்டின மனைவி உன்னை நம்பி வந்தவரையும் உன்னை பெற்றவளையும் விட்ட சாபத்துக்கு நீ 7 ஊருக்கு போனதில்லை. எந்த கொல்லிமலைக்கு போனாலும் சரி, சபரிமலைக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த கைலாச மலைக்கு போனாலும் சரி வந்தே தீரும். அதுக்கு நீ பிராச்சத்தையும் தேடி பார்த்தே அவன ஒரு வழியே இல்லை. இதுதான் சாபம், இதுதான் கர்மா சொல்றீங்க பாய். ஏன்னா சாபம் அப்படின்றது தான் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்கு, அதுக்கான பிராயச்சித்தம் பரிகாரம் என்ன செய்யறது அப்படின்னு அலையக்கூடிய இந்த காலகட்டத்தில் முன்னோர் சாபம்ன்றது இருக்காது. வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மாவும் மனைவியும் வந்து சாபம் விடாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.